இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோகுலாஷ்டமி பிறந்த வரலாறு. தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் மனம் முடித்து வைத்து அவர்களை தன் தேரிலேயே அரண்மனை நோக்கி அழைத்து சென்றான் கம்சன். அப்போது வானத்திலிருந்து ஒளித்த அசரீரி, தேவகியின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால உன்னோட உயிருக்கு ஆபத்து என்று சொல்லியது. இதுவரை அன்பாக நடத்திய தேவகியை வெறுப்பாக நோக்கினான் கம்சன். அவளை அப்போதே கொண்டுவிட நினைத்த கம்சனை வசுதேவர் தடுத்தார். தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் கம்சனிடமே தந்து விடுவதாகவும் தேவகியை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அதனால சமாதானம் அடைந்தான் கம்சன். இருப்பினும் தன் தங்கையையும் அவளது கணவனையும் சிறையில் அடைத்தான். தன் கண்காணிப்பிலேயே வைத்துக் கொண்டான். அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் தரையில் வீசி கொன்றான். அவனது கணக்குப்படி 7 குழந்தைகள் பிறந்து அவர்களுடைய வாழ்வு முடிந்தது. 8வது குழந்தைக்காக காத்திருந்தான் கம்சன். ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் உதித்த போது அஷ்டமி திதி நாளில் நடு இரவில் தேவகியின் வயிற்றில் கிருஷ்ணர் பிறந்தாரு. தங்களுக்கு பிறந்த குழந்தையை ரசிப்பதை மறந்து தரிசித்துக் கொண்டிருந்தனர். ஏனென்றால் அதன் ஒளி பொருந்திய தேகம் தெய்வ கடாட்சத்தை கண்முன்னே நிறுத்தியது. கன நேரத்தில் அந்த குழந்தை மகாவிஷ்ணுவாக உருமாறி நின்றது. நீங்கள் இருவரும் சுதப்பா பிரச்சனை தம்பதியா இருந்த போது 12,000 ஆண்டுகள் என்னை நோக்கி தவம் செய்தீர்கள். அந்த தவத்தை மெச்சி உங்களுக்கு நான் காட்சி அளித்த போது என்னையே மகனாக அடைய வேண்டும் என்று வரம் கேட்டீர்கள். நான் உங்களுக்கு அந்த பிறவியில பிரச்சனை கர்ப்பா என்ற பெயரில் உங்களுக்கு மகனாக பிறந்தேன். மறுபிறவியில நீங்கள் காசியப்பர் அதிதி தம்பதியாக இருந்த போது உபேந்திரன் என்ற பெயரில் மகனாக பிறந்து வளர்ந்தேன். இப்போது கிருஷ்ணர் என்ற திருநாமத்தில் வளர்வதற்காக உங்களுக்கு மீண்டும் மகனாக பிறந்துள்ளேன். இதன் பிறகு உங்களுக்கு பிறப்பு இல்லை. உங்களையும் மக்களையும் கம்சனிடம் இருந்து காக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. அதன் பிறகு நீங்கள் வைகுண்டம் வந்து விட வேண்டியதுதான். என்னை கோகுலத்தில் உள்ள நந்தகோபன் மனைவி யசோதையிடம் சேர்த்து விடுங்கள். அதற்கு பதிலாக அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள். பிறகு அனைத்துமே சுபமாக நடக்கும் என்று கூறினார் மகாவிஷ்ணு. அவர் தான் பிறந்த நோக்கத்தை சொல்லிய மறுநொடியே குழந்தையாக மாறி போனார். அதர்மத்தை அழிக்க கிருஷ்ணன் பூலோகத்தில் வந்து பிறந்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்திய தென்னிந்தியாவில ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். கிருஷ்ணன் நடுநிசையில பிறந்ததால பூஜைகளை மாலை நேரத்துலதான் செய்யணும். கண்ணன் சிறு பிள்ளையாக வீட்டிற்கு வருவது போன்ற கால் தடங்கள் வீட்டின் வாயிலிருந்து பூஜையறை வரை இடப்பட்டு குழந்தைகளுக்குரிய சீடை, முறுக்கு போன்ற தின்பண்டங்களை படைக்கப்படுகின்றன. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தை கிருஷ்ணரோட பாதத்தை ஏன் வீட்டுல கோலமா வரையறோம்னு தெரியுமா? நாரத முனிவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்கள் வீட்டுக்கும் சென்ற போது எல்லோரின் இல்லத்திலும் கண்ணன் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார். அதே போல் பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் ஆடி பாடினார். இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்து பரவசம் அடைந்தார். இப்படி ஒரே நேரத்தில் பல்லாயிரம் இடங்களில் இருக்கிறார் நாம் கிருஷ்ண பரமாத்மா. நான் எங்கும் இருப்பேன், எத்தனை கோடி பக்தர்கள் இருந்தாலும் அத்தனை பக்தர்களையும் பார்ப்பேன், காப்பேன் என்பதை குறிப்பிடவே ஒவ்வொருவர் வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண திருவடி கோலம் போடுகிறார்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டுல 6 மணிக்கு கண்ணனோட படத்தை அலங்கரித்து நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். குழந்தைகளை கண்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரிக்க வேண்டும். தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு போன்ற பூஜை பொருட்களுடன் கண்ணனுக்கு பிடித்தமான சீடை, முறுக்கு, தட்டை, லட்டு, அதிரசம், ரவா லட்டு, வெண்ணெய், தேன் குழல், பாசிப்பருப்பு பாயாசம் போன்ற பிரசாதங்களை கண்ணனுக்கு படைத்து பிறகு குழந்தைகளுக்கு அதனை வழங்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வந்து அருள் புரிவதாக ஐதீகம். திருமணம் ஆனவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து பிறப்பார் என்று நம்பப்படுகிறது. உங்க வீட்டுல எப்படி கிருஷ்ண ஜெயந்திய கொண்டாடுவீங்க? கிருஷ்ணரை எப்படி வரவேற்பீங்க? என்னென்ன ஸ்வீட் எல்லாம் செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அவளின் பயணம் சேனலை மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.